ஐபிஎல் பார்க்குறவங்க எல்லாம் கிரிக்கெட் ரசிகர்களை சேர்த்திக்க முடியாது. டெஸ்ட் மேட்சையும் வெறித்தனமா உட்காந்து பார்க்குறான் பாருங்க, அவன் தான் கிரிக்கெட் ரசிகர். பும்ரா ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. அவர் ஒரு 19 வயசு பையன் அம்பலத்து இருக்கான். இந்த 5வது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீனியர் பிளேயர்ஸ்குள்ள பிரச்சனை, கோச்சுக்கும் சீனியர் பிளேயர்ஸுக்கும் பிரச்சனை, அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் சொல்லப்பட்டது. 3 தடவை தொடர்ந்து ஆஸ்திரேலியா மண்ணில் போய் ஜெயிச்ச அணியா நம்ம ஆளுங்க இருப்பாங்க. வேற லெவலா இருக்க போகுது. லெஜெண்டான ரோஹித் சர்மாவும் கோலியும் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரோஹித் சர்மா கண்டிப்பா ரிட்டையர்ட் ஆயிருவாரு. கேப்டன் எல்லாம் டிராப் பண்ணி பாத்திருக்கீங்களா? ரோஹித் சர்மா இந்த மேட்ச் டிராப் பண்ணாங்க. கேட்டதுக்கு அவரே வெளியில போயிட்டாருன்னு சொன்னாலுமே அவரை டிராப் பண்ணாங்க. கோலி அவர் மேல போய் மோதவே கோலிக்கு ஒரு டிமெரிட் பாயிண்ட் ஒன்று கொடுத்து மேட்ச் ஃபீஸ்ல 20% ஃபெயின் போட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையெல்லாம் ஆச்சு. 2 பேருக்குள்ள ஒரு ஹீட்டடான ஒரு ஆர்குமெண்ட் போயிருச்சு. நீ பிபிஎல் விளையாடுறவங்கலாம் பேசக்கூடாது அந்த மாதிரி பும்ரா பேசுறதா சொல்லப்படுது. பும்ரா போட்ட அடுத்த பாலே கவாஜாவை தூக்கிட்டார். அதுதான் இந்த நாளோட கடைசி பால். கவாஜாவோட விக்கெட்டை பும்ரா தூக்குனதையும் அவரோட செலிப்ரேஷன் இதுவரைக்கும் அப்படி ஒரு பும்ராவை நம்ம பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேர் போய் கோன்ஸ்டார்ஸ் கிட்ட கத்தி, கோலி சொல்லவா வேணும், கோலி வந்து கத்தி, மொத்த டீமும் கத்தி, அப்படியே ஒரு பயரப்பா இன்னைக்கு நாள் முடிஞ்சிருக்கு. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடி பயங்கர ஒரு ஃபயரா போய்கிட்டு இருக்கு. 5வது மேட்ச் வால்வா சாவான்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. வால்வா சாவானா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட கனவு முடிஞ்சு போச்சுன்னு தான் வச்சுக்கலாம். ஏன்னா முடிஞ்சு போச்சு. எதுக்காக இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா, பிஜிடியை ரீட்டைன் பண்றதுக்கு. கிட்டத்தட்ட இந்த தடவை ரீட்டைன் பண்ணிட்டா 3 தடவை தொடர்ந்து ஆஸ்திரேலியா மண்ணில் போய் ஜெயிச்ச அணியா நம்ம ஆளுங்க இருப்பாங்க. வேற லெவலா இருக்க போகுது. அப்படி வந்து இருக்கிற பட்சத்தில் இந்த 5வது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீனியர் பிளேயர்ஸ்குள்ள பிரச்சனை, கோச்சுக்கும் சீனியர் பிளேயர்ஸுக்கும் பிரச்சனை, அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஷாக்கிங்கா ரோஹித் சர்மாவும் டிராப் பண்ணப்பட்டார். இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுகிட்ட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது பேட்டிங்ல ஆஸ் யூஸ்வல் 4 மேட்ச்ல என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி சொதப்பிட்டாங்க. ஆனா பவுலிங்ல கண்டிப்பா பும்ரா காப்பாத்துவாரு அப்படின்னு இருந்த பட்சத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தினால பும்ரா மட்டும் இல்ல, மொத்த பவுலர்ஸ், மொத்த இந்தியன் டீமும் நாளைக்கு ஃபயரா இருக்க போறாங்க. நாளைக்கு 2வது நாள் மேட்ச், இந்த முதல் நாள் மேட்ச் பார்க்காதவங்க ஹைலைட்ஸ் போய் பாத்துருங்க. 2வது நாள் மேட்சை மறக்காம பாத்துருங்க. பயங்கர ஃபயரா இருக்க போகுது. அப்படி அந்த சம்பவம் என்ன, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, பும்ராவை அப்படி கோவப்படுத்தினது யார் அப்படின்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தெரியும். கிரிக்கெட் ரசிகர்கள்னா இந்த ஐபிஎல் பார்க்குறாங்க பாருங்க, அவங்க கிடையாது. அவங்கெல்லாம் நேற்று பார்க்க ஆரம்பிச்சவங்க. ஐபிஎல் பார்க்குறவங்க எல்லாம் கிரிக்கெட் ரசிகர்களை சேர்த்திக்க முடியாது. டெஸ்ட் மேட்சையும் வெறித்தனமாக உட்காந்து பார்க்குறான் பாருங்க, அவன் தான் கிரிக்கெட் ரசிகர்கள். அந்த கிரிக்கெட் ரசிகருக்கு தெரியும். டெஸ்ட் மேட்ச்லேயே இருக்கிறதுலேயே மோஸ்ட் எப்படி சொல்றது, ஆன்டிசிபேட்டட் ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு ரைவல்ரினா அது இங்கிலாந்து விஸ் ஆஸ்திரேலியாவுக்கு நடக்கிற ஏசஸ் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுது இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி ஆரம்பிச்சிருந்தோம். அதெல்லாம் அழகா தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராபினாலே பயங்கரமா ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகட்டும், ஒரு ஹீட்டட் ஆகட்டும், பிளேயர்ஸ்குள்ள பிரச்சனை அப்படி இப்படின்னு பயங்கரமா இருக்கும். அதுக்கு சற்றும் குறைவில்லாம இந்த வருஷம் பார்டர் கவாஸ்கர் டிராபி நம்ம ஆளுங்க பயங்கரமாவே இருக்கு. அதை தாண்டி நம்மளுக்கு வேற ரொம்ப மஸ்ட் வின் கேம் மாதிரி. ஏன்னா இது ஜெயிச்சா மட்டும்தான், இந்த சீரிஸ் ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆட முடியும். ஏன்னா நம்ம ஹோம்ல 3-0 தோத்ததுக்கு அப்புறம் நியூசிலாந்து ஷாக்கிங்கான ஒரு தோல்விக்கு அப்புறம், ஒரு வரலாற்று தோல்விக்கு அப்புறம் இங்க பார்டர் கவாஸ்கர் டிராபி ஆட வந்தோம். ஸோ அங்கே 3-0 நம்ம ஜெயிச்சுட்டு வந்திருந்தாலே இது பயங்கரமா இருந்திருக்கும். 3-0 தோத்துட்டு வந்தோம். ஸோ 3-0 ஹோம் கிரவுண்ட்லேயே தோத்த டீம் என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ, இல்லை பார்டர் கவாஸ்கர் டிராபின்னு வந்துட்டா நாங்கள் வேற டீம் அப்படின்னு காமிக்கிற விதமா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பயங்கரமா அடிச்சு நம்மளால ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கிற பார்டர் கவாஸ்கர் டிராபில போன மேட்ச்ல 4வது மேட்ச்ல சாம் கான்ஸ்டாஸ்ன்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் 19 வயசு சின்ன பையன் டெபியூட் பண்ணார். அவர் டெபியூட் பண்ணதையுமே எப்படி சொல்றது, ஒரு ரெக்கார்ட் பண்ணார். என்ன ரெக்கார்ட்னா, பும்ராவை இது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்ல யாருமே 6 அடிச்சது இல்லை. கிட்டத்தட்ட 4000 சொச்சம் பால் போட்ட பும்ராவை யாருமே 6 அடிக்காத பட்சத்துல டெபியூட் பிளேயரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 6 அடிச்சு பயங்கரமான ரெக்கார்ட்லாம் பண்ணாரு. கோலி அவர் மேல போய் மோதவே கோலிக்கு ஒரு டிமெரிட் பாயிண்ட் ஒன்று கொடுத்து மேட்ச் ஃபீஸ்ல 20% ஃபெயின் போட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையெல்லாம் ஆச்சு. அந்த பிளேயர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, கவாஜாவுக்கு பவுலிங் போடுறதுக்கு பும்ரா ரெடியா இருக்கும்போது இவர் வந்து ஏதோ வம்பிழுத்திருக்காரு, ஏதோ பேசவே பும்ராவும் பயங்கரமா பேசிட்டாரு. 2 பேருக்குள்ள ஒரு ஹீட்டடான ஒரு ஆர்குமெண்ட் போயிருச்சு. நீ பிபிஎல் விளையாடுறவங்கலாம் பேசக்கூடாது அந்த மாதிரி பும்ரா பேசுறதா சொல்லப்படுது. அப்படி ஒரு ஆர்குமெண்ட் போய் பும்ரா போட்ட அடுத்த பாலே கவாஜாவை தூக்கிட்டார். அதுதான் இந்த நாளோட கடைசி பால். கவாஜாவோட விக்கெட்டை பும்ரா தூக்குனதையும் அவரோட செலிப்ரேஷன் இதுவரைக்கும் அப்படி ஒரு பும்ராவை நம்ம பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேர் போய் கோன்ஸ்டார்ஸ் கிட்ட கத்தி, கோலி சொல்லவா வேணும், கோலி வந்து கத்தி, மொத்த டீமும் கத்தி, அப்படியே ஒரு பயரப்பா இன்னைக்கு நாள் முடிஞ்சிருக்கு. சாம் கான்ஸ்டாஸ்க்கு நம்ம தான் நன்றி சொல்லணும். என்ன பும்ராவே எங்காலேயே வம்பிழுத்துட்டியா அப்படின்னு நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அவருக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவர் வம்பிழுக்கத்தான் நமக்கு ஒரு நம்ம ஆளுகிட்ட இருந்து ஒரு ஃபயரே, ஒரு ஜோஸே வெளியில வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப என்னமோ செத்து போனவனுக்கு மாதிரி ஒன்றும் இல்லாமல் சொங்கி மாதிரி ஆடிக்கிட்டு இருந்த நம்ம பிளேயர்ஸ் கிட்ட ஒரு யூனிட்டி வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை, சீனியர் பிளேயர்ஸ்குள்ள பிரச்சனைன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே கேப்டன் எல்லாம் டிராப் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரோஹித் சர்மா இந்த மேட்ச் டிராப் பண்ணாங்க. கேட்டதுக்கு அவரே வெளியில போயிட்டாருன்னு சொன்னாலுமே அவரை டிராப் பண்ணாங்க. இப்பெல்லாம் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறப்போ
பிளேயர்ஸ்குள்ள நல்ல என்விரான்மெண்ட் இருக்கு இல்லாதப்போ ஒரு 19 வயசு பையன் வந்து ஒரு வம்பிழுத்து மொத்த டீமோட யூனிட்டையும் மறுபடியும் சேர்த்து வச்சுட்டான். 12 பேரும் சேர்ந்து 11 பேரும் சேர்ந்து நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. அதாங்க நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கட்ல சொன்ன மாதிரி ஓல்டேஜ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற அந்த கனவு நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி லெஜெண்டான ரோஹித் சர்மாவும் கோலியும் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரோஹித் சர்மா கண்டிப்பா ரிட்டையர்ட் ஆயிருவாரு. கோலிக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி இன்னொரு பிஜிடி இன்னொரு ஓல்டேஜ் சாம்பியன்ஷிப் ஆடலாம். ஆனா ரோஹித் சர்மாவுக்கு நிச்சயமா இதுதான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஓல்டேஜ் சாம்பியன்ஷிப் ஃபைனல் தான் ஆடல. இந்த பிஜிடியாவது ரீடைன் பண்ணிட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை தாண்டி பும்ரா ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. அவர் ஒரு 19 வயசு பையன் அம்பலத்து இருக்கான். அதனால நாளைக்கு பும்ராவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு ரிமார்க்கபிளா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை இல்லை உங்களோட வியூஸை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.